இன்னைக்கு இங்க பல்லடம், பொங்கலூர் இந்த பகுதியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல நிறைய பிரச்சனைகளும் இருக்குதுங்க ஐயா. தொழில் நகரம், ஆயிரக்கணக்கான நம்முடைய குழந்தைகள் இப்பவே பாருங்க, எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள், பள்ளிக்கூடத்திற்கு போக தயாராக இருக்கின்றார்கள். அதனால்தான் தொடர்ந்து ஒரு கோரிக்கையாக தமிழகத்தில் 2 வருடமாக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உலகத்தரம் வாய்ந்த கட்டணமில்லா கல்வி நவோதயா பள்ளியை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம், அதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவருடைய பள்ளி என்று பெயர் வைப்போம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது நான் உங்களுக்கு உறுதி கூறுகின்றேன், எந்த தடைகளாக இருந்தாலும் கூட தகர்த்து 2024 பிறகு அது முதல்ல கோயம்புத்தூருக்கு நவோதயா பள்ளியை கொண்டு வருகின்றோம். இந்த பகுதியில் கொண்டு வந்து உலகத்தரம் வாய்ந்த கல்வி, எந்தவித கட்டணம் இல்லாமல் நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கெல்லாம் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிறது சகோதர சகோதரிகள். அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இந்த பொங்கலூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக இங்கே பயிரிடப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பிரச்சனை சின்ன வெங்காயத்திற்கு வருகிறது. அதை பற்றி பேசுவதற்கு இங்கே ஆள் இல்லாமல் இருக்கின்றோம். நானும் கூட பல முறை இதை கையில் எடுத்து, குறிப்பாக இந்த ஏற்றுமதியை நீங்க அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் பல முறை வலியுறுத்தி இருக்கின்றனர். இப்பொழுது நமக்கு ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பகுதியினுடைய சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கூட பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன். அதே போல தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கை என்னன்னா, குற்றங்கள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய பகுதி, ஒரு புறக்காவல் நிலையம் வேண்டும் என்றும் கூட தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதையும் கூட நாங்கள் செய்து காட்டுகின்றோம். அது எல்லாவற்றையும் தாண்டி பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதியில மோடி மருந்தகம், அதாவது தனியார் மருந்தகத்துல போய் ஒரு மருந்து வாங்குறோம்னா 100 ரூபாய், மோடி மருந்தகத்துல 30 ரூபாய். இன்னைக்கு நம்முடைய பொங்கலூர் பகுதியில மட்டும் ஒரே ஒரு மோடி மருந்தகம் இருக்கு. அதனால உங்களுக்கு உறுதி கூறுகின்றோம், 100 நாட்கள்ல, ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 100 நாட்கள்ல 5 மோடி மருந்தகம் நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள கொண்டு வருகின்றேன் என்ற உறுதிவாரம் உங்களுக்கு கொடுத்து, டிராபிக் இருக்கிறவங்க ஐயா, மெயின் ரோட்ல எல்லாரும் பள்ளி கல்லூரிக்கு போகணும், அதிக நேரத்தை எடுத்து தப்பா போயிருங்க. அதனால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்முடைய மோடி ஐயாவுக்கு இருக்க வேண்டும், தாமரை சின்னத்திற்கு இருக்க வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி பொங்கலூர் பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் கூட தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து மோடி ஐயா அவர்களை மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக பெற்று உங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து